வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஆண்டவருடைய சந்ததி. 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். எனக்கன்பான தேவச்சனமே, வாசித்த வசனத்தில் ஒரு சந்ததி என்று பார்த்தோமே, அந்த சந்ததிதான் ஆண்டவருடைய சந்ததி. ஆண்டவருடைய சந்ததி எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், கனம் பண்ணுவார்கள், அவர் பேரில் பயபக்தியாய் இருப்பார்கள். அவர்கள் கூப்பிடும்போது தேவன் கேட்டருள்வார், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆம், ஆண்டவருடைய சந்ததி எப்பொழுதும் தேவனை சேவிப்பார்கள். அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவித்து தொழுது கொள்வார்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.